சரி, இப்ப காசுக்காக பாத்தீங்கன்னா சிலர் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இப்ப நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்க, அவங்க இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்க, இவங்களோட படம் வந்து ஓடுன்னு சொல்லி கணிக்கிறாங்க. பட் அது பேக்காம போகுது, ஏதோ ஒரு விமர்சனமாகவே போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து ஒருத்தருடைய கணிப்பு வந்து அவங்களுடைய ஜாதகம் அவங்களுக்கு பேசுங்க, அவங்களுக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கு சொல்லலாங்க. ஆனா அவங்களுக்கு சார்ந்து இப்போ ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு சிஎம் இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. அவருக்கு சுத்தி எல்லா எம்எல்ஏக்களும் கூட்டணிகளும் அவருக்கு அமைப்புறத்தான் இருக்குதுங்க. அவருடைய ஜாதகத்தை வச்சு தான் அவருக்கு பலன் சொல்ல முடியும். பொது பலன் அப்படிங்கிறது வந்து ஒரு ராசி பலன் மாதிரி தோராயன பலன் தாங்க. அது வந்து அதாவது ஆதாரப்பூர்வமா நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்ப என்னன்னா செல்வி இருக்கார் இல்லையா, அவர் வந்து நடிகர் விஜயோட ராசி கடகராசி. அவர் வந்து ஆளுமைக்கு 2026 வருவார்னு சொல்லியிருக்கிற ஒரு பிரஸ் மீட்லயே. சரிங்க, அது வந்து கருத்து உண்மையான கருத்தா இருக்குமா இல்ல வந்து எப்படி இருக்கு? எங்களுடைய ஜோதிட சங்கம் எங்களுடைய கணிப்பும் அவருக்கு வந்து இப்ப நல்ல நேரம் நல்லா இருக்குதுங்க. அவர் வந்துங்கிறது அமையக்கூடிய கூட்டணியும் அவருடைய முயற்சி தான் அது வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா அவருடைய நேரம் அட்டகாசமா இருக்குதுங்க. அதில் யோசிக்கிறது ஒண்ணு இல்லை. தேர்தல் சரிங்க, எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படியே முதல்ங்கிறது உச்சிதம் படுத்த முடியாதுங்க. ஏன்னா வந்து இந்த ஆளுங்கட்சி வந்துங்கிறது மாற்றம் அமையணும். அப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும் ஸ்டாலின் தலைமையில் ஒரு அணியும் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ஜாதகமும் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, ஏதாவது வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு? வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு? ஒருத்தருடைய ஜாதகம் வச்சு அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து அது எல்லாருடைய அதை மொத்தம் 236 தொகுதி எல்லாருடைய எம்எல்ஏவுக்கு வந்து நேரம் நடக்கணும் இல்லைங்களா? அப்போ இது வந்து இன்றைய தினம் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கட்சி வந்து சிதந்து கிடக்கிறதுனால அதான் வந்து கூட்டணி பொறுத்துதான் ஆட்சி அமையுது. கூட்டணி பொறுத்துதான் ஆட்சி அமையும். இப்ப ஜாதகக்காரர் தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பையர்கள் பரிகாரம் பண்றாங்க நிறைய பேருக்கு. அவங்களும் ஜாதகம் பார்த்து இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன மாதிரி நீங்க? கண்டிப்பா கோயில் கிட்ட கும்பாபிஷேகம் பண்றோம், வீடு கிட்ட கிரகப்பிரவேசம் பண்றோம். அதுக்காக கிரகப்பிரவேசம் பண்ற பரிகாரம் சொல்ல முடியுங்களா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் இருந்தாலும் சாமியை நம்பாதவங்க இருந்தாலும் நம்ம கிரகப்பிரவேசம் பண்றத அந்த வீட்டுக்குள்ள குடி போக முடியும். அது ஒரு பரிகாரம் தானே. நம்ம கோயில் குளம் ஒரு செவ்வாய் தோஷம் ராகி இதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து ஐதீகத்திலிருந்து அது இருக்குதுங்க. அதுலயும் சொல்ல தவறான முறையில் செயல்பாடு பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இந்த சங்கத்தோட அதாவது போலி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்துங்க ஜாதகம் என்னைக்கு போய் போகாதுங்க. ஆனா ஜாதகம் சொல்றவங்க ஒரு சில பேர் போய் சொல்லலாம். அந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எங்களுடைய இயக்கம் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம்.